Hello viewers, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த TFT டிஸ்ப்ளே இருக்கக்கூடிய ஒரு USB போர்டு வந்து புதுசா வந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த போர்டை வந்து ஃபுல்லா அரசி ஆராய்ச்சாச்சு. என்ன இருக்கு, எப்படி இப்படிலாம் ஒர்க் ஆகுது, என்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, என்ன ஃபைல் ஃபார்மேட்ல ஒர்க் ஆகல அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முக்கியமாக நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய மோட்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இருக்குது, அதேமாதிரி கஸ்டம் ஈக்குவலைசர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்டில் ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு USB போர்டு இது. ஸோ இந்த USB போர்டை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த USB போர்டோட விலை, இது எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரிவ்யூவாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வச்சுருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த USB போர்டை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த USB போர்டோட உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதோட வந்து அகலம் வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா 13.8 சென்டிமீட்டர் வருதுங்க. 13.8ங்கிறது 1-2 மேலே கீழே வரலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் 7.2 அந்த ரேஞ்ச் வருதுங்க உங்களுக்கு வந்து இது சென்டிமீட்டரில். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் 1 mm 2 mm வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பெருசான TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு TFT டிஸ்பிளே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு. ஒரு USB போர்டு வந்து பார்த்தோம்னாவே ஸோ இப்படி ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு USB போர்டு தான் இந்த USB போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த USB பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ USB பிளேயர் ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ரிமோட் இது. ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர் ஆப்ஷனு, இந்த பவர் சப்ளை ஆப்ஷனு, எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த USB போர்டுக்கு இந்த ரிமோட் வந்து பக்காவாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் மோடு, அடுத்து வந்து மோடு, அப்புறம் ரிப்பீட்டு, ஃபோல்டரு, இங்கே USB பிளேயர் வந்து ஓடிட்டுருக்கு. இங்கே மேலேயே ஆக்ஸ் பின்னு ஒன்று கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹோலு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TF கார்டுனா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட மெமரி கார்டு வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓகே பட்டனும் ப்ளே பாஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட், அதாவது வால்யூம் மைனஸ் வால்யூம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த போர்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்மேட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்டுமே எடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேவு, ஃப்ளாக்கு, WMV, MP3 அந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டுமே எடுக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தெரியும், இந்த இடத்துல DTSன்னு உங்களுக்கு காட்டுது, தெரியுதுங்களா? ஸோ DTS ஆடியோ வந்து இது ப்ளே ஆகுது. இதோட அவுட்புட் என்னமோ வந்து ஸ்டீரியோ அவுட்புட் தான், ஆனால் DTS ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் செக் பண்ணேன். DTS ஆடியோவில் சில ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக படிக்குது. அதாவது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஸ்பீடாக ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகிற மாதிரி பாடுச்சு. நீங்களே கேட்டிருப்பீங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகிற மாதிரி அது பாட்டுக்கு கத்துது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம், சரியான சப்போர்ட் இல்லை. DTS ஃபைல்ஸில் இந்த இது வந்து அதிகமாக இருக்குது, அதோட பிட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து இது பத்தலை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரல. அதுவே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டுன்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன், 1ஆம் நம்பர் சாங்கு. ஸோ இப்போ இந்த சாங் பாருங்கள், இது ஆக்சுவலாக கரெக்டாக பாடுது. இதுவும் DTS தான். ஸோ இந்த பாட்டு கரெக்டாக பாடுது. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலோட அந்த பிட்ரேட்டும் இந்த USB போர்டுக்கும் மேட்ச் ஆகிருக்கும். அதனால் வந்து ஸ்டீரியோ அவுட்புட்டாக உங்களுக்கு அதே வந்து உங்களுக்கு DTS ஒர்க் ஆகுது. ஆனால் வேறு ஃபைல் அதாவது இதே வேறு பாட்டாக இருக்கும்போது அது அதிக பிட்ரேட் இருந்துச்சுன்னா அது வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ இதனால தான் இது வந்து ஒன்று சப்போர்ட் ஆகுது, ஒன்று சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து அப்போனா இது காமனாக நம்ம என்ன பேசிக்கலாம்னா, இது வந்து DTSல வந்து சில ஃபைல் சப்போர்ட் ஆகுது, சில ஃபைல் சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வேவு, ஃப்ளாக்கு அதெல்லாம் வந்து பக்காவாக சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பட்டன் வால்யூம், நான் சொல்லி இந்த மாதிரி வால்யூம், இந்த இடத்துல வால்யூம் உங்களுக்கு காட்டுது பாருங்கள், இண்டிகேட்டர் குறையுது, ஏறுது. இது வந்து பாட்டோட நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸு.
இது பாருங்க அடுத்த பாட்டு போயிடுச்சு. ஸோ அதேமாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம் மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்குது. ஸோ என்ன மோடில் இருக்குங்கிறத மேலே காட்டிடுறாங்க. யூஎஸ்பி மோடு மியூசிக் மோடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிமோட்டில் வந்து பேக் அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதான் வந்து ஃபைல் ஃபோல்டரு. என்னென்ன ஃபைல் ஃபோல்டர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது உங்களுக்கு. இதில் டிடிஎஸும் AC3 MP3 ஃப்ளாக் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இதில் டிடிஎஸில் ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி சில பாட்டுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சில பாட்டுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடையாது. ஸோ அதனால் டிடிஎஸ் ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற அந்த டாப்பிக்கை நம்ம விட்டுட்டு அடுத்து என்னென்ன ஃபார்மேட்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன ஃபார்மேட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா MP3 ஃப்ளாக், அதை பற்றி பார்ப்போம் நம்ம. இப்போ MP3 ஃப்ளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆடியோ குவாலிட்டிலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ தெளிவான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது இதில். ஸோ அது பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எப்படி MP3 ஃப்ளாக்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ரிமோட்டில் கீழே வர உங்களுக்கு MP3. ஸோ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ ஃபஸ்ட் பாட்டு ப்ளே பண்ணிட்டேன். ஸோ பேக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகுது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆடியோ கேட்குறதுக்கு. ஸோ இந்த பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ளே ஆகுது. இந்த MP3 இந்த ஃப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான ஒரு ஆடியோ கிடைக்குது. ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டியான டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ வந்து நல்லா தெளிவாக இருக்குது. எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோடு பட்டன் அழுத்தினீங்கன்னா ஸோ ப்ளூடூத் மோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் இன்புட், அதாவது நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுக்கு அந்த மாதிரி லைன் இன்புட். இந்த இடத்துல ஆக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் இன்புட் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி மோடு. ஸோ யூஎஸ்பியில் வந்து பிசியிலேருந்து யூஎஸ்பி டேரெக்டாக இதில் வந்து கொடுத்துட்டோம்னா அந்த பிசியில் இருக்க ஆடியோ வந்து ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் மியூசிக் மோடில் தான் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து மெனு அழுத்தினோம்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன ஃபார்மெட் என்னென்ன இது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இது பிசி மோடு எல்லா மோடுமே இருக்கும். இதில் வந்து சிஸ்டத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் லைட் டைமிங், பேக் லைட் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் லைட் பிரைட்னஸ் இருக்குது. யூக்யூ செட்டிங்ஸ் இருக்குது. யூக்யூ செட்டிங்ஸில் வந்து நீங்கள் நார்மலு, இது ராக்கு, பாட்டு பாடையில் நீங்கள் மாற்றிக்கலாம். பாப்பு, கிளாசிக்கு, ஜாஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்டு பாடையிலே வந்து மாற்றிக்கலாம். ஸோ கண்ட்ரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. பேஸ் வச்சோம்னா நல்ல பேஸ் இருக்குது. நீங்கள் பழைய சாங்கே பேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஒரு இம்போர்ட்டட் ஈக்குவலைசர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து கஸ்டம். இந்த கஸ்டமில் வந்து நம்ம எப்படி வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நார்மல், இந்த நார்மலுங்கிறது வந்து உங்களுக்கு எப்பயும் போல எல்லா பாட்டோட ரெகுலரான ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வெர்ஷனு, லாங்குவேஜ் செலக்ட்டு. இது வந்து எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குன்னு நல்லா பார்த்துங்க. ஏன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு வாங்கினதுக்கப்புறம் இது வரும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கனாவே சைனாவோட அந்த லாங்குவேஜில் தான் வரும். சைனா சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ அதில் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் அழுத்திட்டு இந்த மாதிரி மியூசிக் இந்த சிம்பிள் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சி பக்கத்தில் போனீங்கன்னா இந்த செட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இந்த கியர் பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கியர் பாக்ஸ் மாதிரி இருக்கிற சிம்பிள் சிஸ்டம்னு காட்டும். அதில் உள்ளே போயிட்டு இந்த பேக் லைட் எல்லாமே இருக்கு பாருங்க. அதை தாண்டி 4ஆவதாக இருக்கிறது லாங்குவேஜ் செலக்ட். இதுக்குள்ளே போயிட்டு பாருங்க, இதுதான் சைனீஸ் செட்டிங். இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் காட்டும். இதில் சிஸ்டம் செட்டிங்குள்ளே போயிட்டு இந்த எல்லோவாக இருக்கு பாருங்க, சிஸ்டம் செட்டிங்குள்ளே போயிட்டு கீழே வந்து 4ஆவதாக இருக்கிறத வந்து ஓகே பண்ணி உள்ளே போயிட்டு கீழே இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒர்க் ஆகிடும். ஸோ இது வந்து வெர்ஷனோட அந்த இது டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். பக்கத்தில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ரெகுலராக பேக் சைடில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே இதில் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஆப்ஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து இந்த பேக் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். ஸோ அந்த ஆரோ மார்க் பட்டன் இந்த பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அதை நீங்கள் இப்போ பண்ணி என்ன பாட்டு வேணுமோ நீங்கள் வந்து நல்லா தேடி பிடிச்சி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோனில் வந்து நம்ம பாட்டு போடும்போது எப்படி அந்த டிஸ்பிளேல காட்டுதோ அந்த மாதிரிலாம் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்கு, இதெல்லாம் செம்மையாக ப்ளே ஆகுது. ஆக்சுவலாக ஃப்ளாக் ஆடியோலாம் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. நல்ல ஒரு தரமான ஒரு யூஎஸ்பி பிளேயரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட் மோட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நீங்கள் என்ன மோடில் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து ஆலில் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிப்பீட் பட்டனை உங்களுக்கு அழுத்தினீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க ரிப்பீட் பட்டன். இது அழுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று வந்துடும். இந்த பாட்டையே மறுபடி பாடிட்டு இருக்கும். இன்னொரு வாட்டி எழுத்திங்கன்னா ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் இருக்க பாட்டெல்லாம் மறுபடி பாடிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரேண்டம்னா எல்லா ஃபோல்டர்லேருந்து ஒவ்வொரு பாட்டு எடுத்து அப்பப்போ பாடும். இது வந்து ஆல்னால் எல்லா பாட்டுமே பாடி முடித்து மறுபடியும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து ரிப்பீட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு போனஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு, இந்த ரிமோட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர் செட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் வரும், இந்த ஒரு ஒயர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரும், இந்த அலன் கீ ஸ்க்ரூஸும் அதுக்கு போடக்கூடிய அலன் கீயோட அந்த கீயும் கொடுத்துருவாங்க. அந்த கீங்கிறது பார்த்திங்கன்னா அதை டைட் பண்ணுறது. ஸோ இந்த 4 ஹோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூவும் 4 நெட்டும் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட செட்டப், இந்த இதெல்லாமே இந்த ஒயர் எல்லாமே இதோட வர்றது. ஸோ இந்த ரிமோட்டுமே பார்த்திங்கன்னா இந்த இதோட வர்றது தான். ஸோ எல்லாமே ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல குவாலிட்டியான யூஎஸ்பி பிளேயர். ரொம்ப நாளாக ஒரு நல்ல குவாலிட்டியான யூஎஸ்பி பிளேயர் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த யூஎஸ்பி போர்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நான் பில்லு வந்து இன்னும் கைக்கு வரல. பில்லு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2200 to 2500 வரும். அந்த ரேஞ்சு தான் சொல்லி குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது ஸ்டாக் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நம்ம கேட்லாக்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருள் வந்து புதுசாக நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதுவும் பற்றி ஒவ்வொன்றா வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நிறையா அப்டேட்டடான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஆடியோஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.